விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சாலை விபத்தில் இளைஞர் சிக்கிய நிலையில் அதன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், அந்த இளைஞர் எவ்வாறு விபத்தில் சிக்கினாரு, அந்த காட்சிகள்ல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்னு விவரிங்க. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பயாஸ் என்ற இளைஞர் சொந்த வேலை காரணமாக புதுச்சேரியில், அதாவது மரக்காணத்திலிருந்து புதுச்சேரி செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றிருக்கிறார். அதாவது கூனிமேடு பகுதியிலிருந்து இந்த கடற்கரை சாலையை செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை செல்லும் போது எதிரே செல்லக்கூடிய பேருந்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பிரேக்கினை அடித்திருக்கார். முன்னே சென்ற பேருந்து திடீரென ஓட்டுநர் பிரேக் அடித்ததுனால அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக இவர் பிரேக் அடித்திருக்கிறார். அப்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பயாஸ் கீழே விழுந்திருக்கிறார். அப்போது இருசக்கர வாகனமானது அந்த சாலையில் இருந்து இழுத்துக்கொண்டே ஒரு 20 மீட்டர் அளவுக்கு இழுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. அப்போது எதிரே வந்த லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதி முன்பக்கம் முழுதுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த விபத்தில் இளைஞர் உயிர் தப்பியிருக்கிறார்.